ஹாய் கைஸ், வெல்கம் டு நிதன் ராஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட ஸ்ட்ரக்சரோட நம்ம க்ரீம் கேக் தாங்க செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களும் கடையில் வாங்குகிற மெத்தடில் அப்படியே வந்து கேக் செய்யலாம். அதோடவே சூப்பராக பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். ஈரம் இருந்துச்சுன்னா கேக் வந்து அந்த சாஃப்ட்டு ஸ்பான்ச் வந்து கிடைக்காது. அதனால் ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கிட்டு 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கேஜிக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். இதுவே 1 கேஜின்றப்ப டபுளாக ஆகும். 1/2 கேஜிக்கு நான் சொல்கிறேன், அதே போல் பண்ணுங்கள். பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சுகர் வந்து ரொம்ப வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மூடி வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் வாசனை இல்லாத எண்ணெய் வந்து 30 ml சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணணும். எக்கோட கலர் மாறி நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். அதே 150 ml வந்து 1/2 கப்புங்க மைதா மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிங் ஃபோர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பால் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டைட்டாக ஆயிரும், ஒரு மாதிரி கேக் வந்து வராது. இந்த மாதிரி லைட்டாக வந்து உங்களுக்கு கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி சேர்த்துக்கலாம். நான் சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் மறுபடியும் கொஞ்சமாக பால் ஊற்றி ஆட் பண்ணி இந்த மாதிரி கட்டிங் ஃபோர் மெத்தடில் ரவுண்டாக இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கேக் வந்து அந்தளவுக்கு நல்லா வராது. அதனால் ஸ்லோவாக இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வரணும். கேக் டீன் எடுத்துக்கலாம், இல்லை பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ரிப்பன் மாதிரி இருக்கணும். சேர்த்துட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம ஓவனை வந்து 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஊற்றிட்டக்கப்புறம் நல்லா டப் பண்ணி எடுத்துக்கலாம். டப் பண்ணக்கப்புறம் ஹேர் பபிள்ஸில் வெளியே போயிடும். டப் பண்ணி எடுத்துக்கப்புறம் இப்போ நம்ம 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். கேக் வந்து இப்போ பேக் பண்ணுறதுக்காக நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். 30 நிமிஷம் வந்து பேக் பண்ணுறதுக்கு 150 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் அப்பப்போ திறந்தீங்கன்னா நடுவில் வந்து வெடிச்சிடும். அதனால் திறக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து பேக் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டு வெந்திருக்குதா இல்லையான்னு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு உள்ளே குச்சி விட்டு எடுத்திங்கனாலும் தெரியும். இந்த அளவுக்கு ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சைடெலாம் எடுத்துகிட்டு ஓரம் எடுத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்களா எந்த அளவுக்கு ஸ்பான்ஜாக கேக் வந்து ரெடி ஆச்சு. இப்போ க்ரீம் செய்ய போகிறோம். விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு விப்பிங் க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்டு இதுக்கெலாம் அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு க்ரீம் அதிகமாக வேணால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் சுகராக எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சுகர் வந்து சேர்த்துட்டு 2 ட்ராப்ஸ் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வரும். நீங்கள் திருப்பி போட்டிங்கனாலே வந்து கீழே விழுகாத அந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் க்ரீம் எடுத்து வச்சுட்டு 3 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க. இதுக்கு எசன்ஸில் எது வேணால் கொக்கோ பவுட்ரே வாசம் கொடுக்க போதும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணலாம். கேக் மேலே இருக்கிற ஓரம்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ரஃப்பாக இருக்கும், அதனால நான் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கேக் வந்து 3ஆக இது பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம டைலரிங் நூல் இருக்குல்ல, அந்த நூலை வச்சு 2ஆக இது பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த பக்கம் வச்சுட்டு இப்படி இழுத்தோம்னா 3 லேயராக வந்து கரெக்டாக கட் ஆயிரும். நம்ம கத்தி வச்சு பண்ணோம்னா வராது. அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கு வராது. இப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ கேக் நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து க்ரீம் வந்து தடவிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் வந்து மேலே வச்சுட்டு எல்லா சைடும் வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் க்ரீம் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட வந்து ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் இருந்தனால நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் வந்து மேலே வந்து சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம். இதே போல் தாங்க 3 லேயரும் வந்து நீங்கள் வச்சு
ரெடி பண்ணிக்கலாம். மேலே வந்து க்ரீமு, சைடில் எல்லா க்ரீமும் வந்து அப்ளை பண்ணி நாங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு காலையில் வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில்லுன்னு இப்போ ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு சுகர் சிரப் வந்து நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. சாக்லேட்டு, க்ரீமு இந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமலே நம்ம இந்த அளவுக்கு ஸ்பான்ஜியான டேஸ்ட்டான கேக் வந்து பேக்கரியில் வாங்குகிற அதே ஸ்டைலில் தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. என் பையனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்து. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் ஹெல்த்தியாக வந்து நம்ம வீட்லேயே வந்து கேக் செய்யலாம். இதே போல் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.